கேன்சர்ங்கிறது ஒரு குணப்படுத்த முடியாத நோயே கிடையவே கிடையாது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடணும். எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய சக்சஸ் ரேட் அதிகமாகுது. புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ சர்வதேச அளவில் பரிந்துரைக்கக்கூடிய சிகிச்சை முறை என்ன அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி டீம் அப்ரோச்னு சொல்லுவோம், MDT. நீங்கள் அப்படி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பேஷண்ட் இருக்காங்க பாருங்க, ஏழை பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து மெடிசின் வேணா வாங்கி கொடுங்க, வாங்க முடியாம தவிக்கிறாங்க. 11,000 ரூபாய்க்கு மருந்துகளை வாங்கி அந்த ஏழை நோயாளிகள் ஒரு மலைக்கோட்டை இருக்குல்ல, திருச்சியோட மலைக்கோட்டையை அக்டோபர் மாதம் முழுவதும் பிங்க் கலர் லைட் போட்டு நைட் ஃபுல்லா பிங்க் கலர்ல அது ஜொலிக்கிற மாதிரி நாங்க செஞ்சிருக்கோம். மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய எண்ணத்துல ஒரு சிலதெல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. நேற்று நான் யோசிச்சேன், ஒரு மார்பக புற்றுநோய் பற்றிய ஒரு நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு செய்யறோம், நம்மளுடைய அனுபவம்னா என்ன இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடி யோசிக்கும் பொழுது ஒரு சில நோயாளிகளுடைய அனுபவங்கள் அப்படியே வந்துட்டு போகுது. ஏன்னா இப்போ ஒரு புற்றுநோய் நோயாளியோட நாங்கள் செலவு பண்ணக்கூடிய காலம் வந்து ரொம்ப லாங். இப்போ மற்ற துறைகள் மாதிரி இல்லை. மற்ற துறைகள்னா அவங்க கொஞ்சம் அந்த ஒரு உடம்பு சரியில்லைன்னா அன்னைக்கு டாக்டர் கிட்ட போவாங்க, ட்ரீட்மெண்ட் ஆனவொடனே அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துப்பாங்க, அடுத்த நோயாளியை டாக்டர் பார்த்துப்பாங்க. பட் புற்றுநோய்ங்கிறது அப்படி இல்லை, ஒரு நீண்ட காலம் தொடர்ந்து பிரயாணிக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு சிகிச்சை முறை இது. அப்போ இந்த தொடர் காலத்துல நோயாளிகளோட ஒரு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பும் அவங்களோட ஒவ்வொருத்தருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதுக்கும் எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவத்தில் பார்க்கும் பொழுது மார்பக புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கு. எனக்கு ஒரு சிலது மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். 90 வயது உள்ள ஒரு பெண்ணுக்கு நான் வந்து மார்பக புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை சொன்னேன். அவங்க அந்த வயசுல கூட முழு மார்பகத்தை எடுத்துடாதீங்க அப்படின்னா, அப்போதான் நான் வந்து பிரஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரிங்கிறத நாங்கள் செஞ்சோம். அதாவது மார்பகத்தில் இருக்கக்கூடிய கட்டியை மட்டும் அகற்றிட்டு அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக குணப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்க நல்லா இருக்கிறாங்க. அப்போ 90 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, இது வந்து நான் 2011 பண்ணேன். 2011 அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாளாக எங்களுடைய ஃபாலோஅப்பில் இருந்தாங்க. இப்போ எங்களுடைய ஃபாலோஅப்பில் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு 90 வயதுல கூட அறுவை சிகிச்சை செய்ய முடியும், அதுலேருந்து நம்ம குணப்படுத்திட முடியும், அது முழு மார்பகமே எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அதர் எக்ஸ்ட்ரீம்ல பார்த்தீங்கன்னா 23 வயதான ஒரு பெண், அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்துச்சு. கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் 3 சொல்லுவோம். ஸ்டேஜ் 3ல வரும்போது நம்ம வந்து முழு மார்பகத்தை அகற்றணும். திருமணம் ஆகாத பெண், 23 வயது. அப்போதான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேஜ் அது. அப்போ அவங்க வந்து அழுதுட்டு மார்பகத்தை எடுக்கக்கூடாது. அது வந்து ஸ்டேஜ் 3 அப்படின்னா, ஸ்டேஜ் 3னா நம்ம வந்து முழு பிரஸ்ட்டை எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டேஜ். அதுதான். அப்போதான் என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கீமோதெரப்பி போட்டு அந்த கட்டியை சுருக்கின பிறகு அதுக்கப்புறம் கட்டியை மட்டும் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி எல்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட அவங்க 23 வயசுல சிகிச்சை எடுத்தாங்க. அப்புறம் தொடர்ந்து சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு அவங்களுடைய 28வது வயதுல அவங்க வந்து கல்யாண பத்திரிகை கொண்டாந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ அந்த ஒரு சந்தோஷமான அப்புறம் திருமணமாகி இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அடுத்து பிரெக்னன்சி டைம்ல கூட பிரஸ்ட் கேன்சர் வருது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு 2011 ரத்னா குளோபல் ஹாஸ்பிட்டலில் என்னை கூப்பிட்டாங்க. ஒரு ப்ரெக்னன்சி, அது வந்து மகப்பேறு மருத்துவமனை. அங்கே வந்து ப்ரெக்னன்சிக்காக அட்மிட் ஆன ஒரு அம்மாவுக்கு மார்பகத்தில் கட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். இப்போ போன மாதம் அவங்க திரும்பி வந்தாங்க. ஸோ 2010 அதுக்கப்புறம் நான் அவங்களுடைய ஃபாலோஅப் முடிச்சிட்டேன். அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா போயிட்டாங்க. இனிமேல் நீங்கள் வர வேணாம்னு சொல்லிட்டு போன மாதம் வேற ஒரு இதுக்காக வந்தாங்க. அந்த குழந்தை வந்து இப்போ 13 வயசு ஆகுது, 8ஆம் கிளாஸ் படிக்குது டாக்டர் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் கீமோதெரப்பி போடும்போது மார்பக புற்றுநோயாளிகளுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த கீமோதெரப்பி நரம்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த கீமோ போர்ட் அப்படிங்கிற அந்த டிவைஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதை யூஸ் பண்ண ஆரம்பித்த பிறகு கீமோ போர்ட், அந்த கீமோதெரப்பி போடுறது வந்து ரொம்ப சுலபமாக ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி என்னென்ன ரீசெண்ட் அட்வான்சஸ் வருதோ இது எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல வந்து அஸ்வமித்ரா மருத்துவமனை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரோம். பிரஸ்ட் கேன்சரில் ஸ்டேஜ் 4ல் இருக்கிற பேஷண்ட்ஸும் நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஒரு லிவரில் ஸ்ப்ரெட் ஆகி அவங்க வந்து ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன பேஷண்ட்டுக்கு கூட நாங்கள் வந்து 5 வருடம் அவங்கள வந்து சிகிச்சைகளை வைத்து நல்லா வச்சுருந்தோம். அப்போ எந்த ஸ்டேஜுமே வந்து நம்ம குணப்படுத்த முடியாத ஸ்டேஜுங்கிறதே கிடையாது. ஈவன் பிரெயின் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆன பிறகு கூட பேஷண்ட் வந்து குணமாகி நல்லா இருக்காங்க. போன்ல ஸ்ப்ரெட் ஆகி ஃப்ராக்சர் ஆகி அவங்களால நடக்க முடியாத ஸ்டேஜில் வீல் சேரில் கொண்டு வர பேஷண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரேடியோ தெரப்பியெல்லாம் கொடுத்து திரும்பி நடந்து அவங்க வெளியில் போகிறாங்க. அப்போ இந்த பாசிட்டிவ் ஹோப்ஸ் இருக்கு. நானே ஒரு டாக்டருங்கிற முறையில்
நிறைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் என்ன அப்படின்னா கேன்சர்னா அவ்வளோதான் குணப்படுத்த முடியாது. அப்படிதான் நமக்கெல்லாம் வந்து போதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது அப்படி கிடையாது. கேன்சர் பேஷண்ட்ஸை நாங்கள் எவ்வளோ பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுக்குது. நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்களே ஒருத்தர் யோசிச்சு பார்க்கும்பொழுது அப்புறம் எத்தனை நோயாளிகள் நம்மகிட்ட வந்து குணமடைஞ்சிருக்காங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னும் போது கேன்சருங்கிறது ஒரு குணப்படுத்த முடியாத நோயே கிடையவே கிடையாது. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிடணும். அந்த வகையில் கடந்த 2010 இன்னைக்கு 14 ஆண்டுகளாக நம்ம வந்து தொடர்ந்து கேன்சர் சிகிச்சையில் இருக்கும் பொழுது எங்களுடைய சக்சஸ்ஃபுல் பாத்துக்கு நான் எதெல்லாம் காரணமாக சொல்லுவேன் அப்படின்னா, நம்பர் 1 வந்து நம்மளுடைய மருத்துவர்கள் டீம். அந்த மருத்துவர்கள் நான் மீன் பண்ணுறது புற்றுநோய் மருத்துவரான நான், என்னுடைய மனைவி மற்றும் என்னுடைய சக புற்றுநோய் மருத்துவர்கள். அது இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய விசிட்டிங் கன்சல்டன்ட்ஸ் மற்றும் இங்கு பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் இந்த மருத்துவமனைக்கு புற்றுநோயாளிகளை பரிந்துரை செய்து அனுப்பக்கூடிய மருத்துவர்கள், இவர் எல்லாரும் தான் இந்த ஹாஸ்பிட்டலுடைய வளர்ச்சியில் ஒரு மிக முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அதுவும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த டீம் ஒர்க்கு தான். இட்ஸ் நாட் அ சிங்கிள் ஒருத்தருடைய வெற்றி அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ டீம் ஒர்க். எல்லா டாக்டர்ஸும் இப்போ இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டியூமர் போர்டுன்னு ஒன்று வைப்போம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் டியூமர் போர்டு நடக்கும். அந்த போர்டில் சாதாரண ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் அப்படிதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு 4 டாக்டர்ஸ் 3 டாக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை திருச்சியிலே முதல் முறையாக இந்த டியூமர் போர்டு அப்படிங்கிற கான்செப்டை அஸ்வமித்ரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிச்சு 2010. அதனுடைய விளைவாகத்தான் எங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப அட்வான்ஸ்ட் கேசஸ் வந்தால் கூட, இப்போ வாய்ப்பகுதியில் புற்றுநோய் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்கிற ஸ்டேஜ் இருந்தால் கூட நாங்கள் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து ரேடியோ தெரப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீமோதெரப்பி கொடுத்துட்டு அதை நல்லா சுருக்க வச்சு அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக குணப்படுத்துகிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வரோம். ஸோ இது வந்து ஒரு கம்பைன்டு எல்லா மருத்துவர்களும் சேர்ந்து கொடுக்கும் பொழுது அதனுடைய சக்ஸஸ் ரேட் அதிகமாகுது. புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அதுதான் இப்போ சர்வதேச அளவில் பரிந்துரைக்கக்கூடிய சிகிச்சை முறை என்ன அப்படின்னா மல்டி டிசிப்ளினரி டீம் அப்ரோச்னு சொல்லுவோம், MDT. அதாவது டியூமர் போர்டு ஒரு டாக்டர் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, ஒரு டாக்டர்கள் அடங்கிய குழு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு கான்செப்டை வந்து மிக உறுதியாக நம்பி அதை வந்து இன்னைக்கும் நாங்கள் வந்து சிறமேற்கொண்டு ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அஸ்வமித்ராவுடைய ஒரு சக்ஸஸ் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டாஃப். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃபை பற்றி நம்ம பேஷண்ட்ஸ் திரும்பி வந்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து என்னுடைய பெருமையாக நினைக்கிறேன். இட்ஸ் அன் அசெட் டு அவர் ஹாஸ்பிட்டல். எல்லா பேஷண்ட்ஸ் வந்து சொல்லும் போதே இங்கே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, உங்கள் ஒரு சின்ன முக சொலிப்பு கூட இல்லை உங்கள் ஸ்டாஃப் கிட்ட அப்படிங்கிற ஃபீட்பேக் தான் நான் நிறைய டைம் நான் கேட்குறேன். அதுலேயும் நிறைய இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மா சொன்னாங்க, டே பிஃபோர் எஸ்டர்டே வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய பர்ஸை இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களாம். விட்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பயந்து அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. இங்கே கரெக்டாக அதை எடுத்து வச்சு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் வந்து கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, அவ்வளோ நேர்மையாகவும் உங்களுடைய ஸ்டாஃப் இருக்கிறாங்க அப்படின்னு. இன்னொரு நிகழ்ச்சி என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி முடிச்சுட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போகிற ஒரு பேஷண்ட்டு ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு விருந்து வைக்கணும்னு நினைக்கிறேன், என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாஃப் நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் நாங்கள் எதுவும் கிஃப்ட் வாங்க மாட்டோம், நீங்கள் அப்படி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது அந்த பேஷண்ட் இருக்காங்க பாருங்கள், ஏழை பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து மெடிசின் வேணா வாங்கி கொடுங்க, வாங்க முடியாமல் தவிக்கிறாங்கன்னு 11,000 ரூபாய்க்கு மருந்துகளை வாங்கி அந்த ஏழை நோயாளிகளுக்கு உதவி. அந்த ஸ்டாஃபெல்லாம் தான் இங்கே இருக்கிறாங்க இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி ஒரு மாரல் வேல்யூஸ், மனசாட்சிப்படி இங்கே வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு உணர்வை நம்ம ஸ்டாஃபுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நான் வந்து பெருமையாகவே நினைக்கிறேன். அத்தகைய பணியாளர்கள் இங்கே இருக்கிறதுனால தான் இந்த மருத்துவமனை இத்தனை நோயாளிகள் வந்து குணமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பெருமையோட இன்னைக்கு என்னால் சொல்ல முடியுது. நாட் ஓன்லி நர்சிங் ஸ்டாஃப், அவங்களுடைய அவங்களுக்கு இணையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாஃப் இங்கே ரொம்ப ஜாஸ்தி. ஒரு லேப் டெஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப். இப்போ இந்த மழையினால் நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதில் இரவு பகல் பார்க்காம தூங்காமல் அதுக்கு பின்னாடி உழைச்சிட்டு இருக்கிற ஒரு டீம் ஒன்று இருக்குது, இந்த ரெகுலர் ஃபங்க்ஷனிங். ஸோ என்னுடைய பணியாளர்கள் குழுவுக்கு வந்து நான் இந்த தருணத்தில் அந்த சக்ஸஸோடைய கிரெடிட்டை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் அதுக்கு அடுத்தது எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா இந்த மிஷினரிஸ்.
நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய்க்கான உபகரணங்கள் வந்து எல்லாமே வந்து இம்போர்ட்டட் மெஷின்ஸ். ஒரு லீனியர் ஆக்சிலரேட்டர் கதிர்வீச்சு சிகிச்சை கருவி அப்படிங்கிறது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மெஷினை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பிரேக்கி தெரப்பின்னு ஒரு மெஷின், 24 சேனல் பிரேக்கி தெரப்பி, இதெல்லாமே திருச்சியில் வேற எங்கேயும் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்கக்கூடிய கருவிகள். அதுபோல ஒரு பர்டிகுலர் கருவிக்காக நம்ம வெளியூர் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் அந்த கருவிகளை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலையும் நாங்கள் வந்து ரொம்ப கவனமாகவே செயல்பட்டு வரோம். குறிப்பாக சொல்லணும்னா மார்பக புற்றுநோயை கண்டுபிடிக்கக்கூடிய தெர்மோகிராம் அப்படிங்கிற ஒரு கருவி. இந்த தெர்மோகிராம் அப்படிங்கிற கருவியை தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 2013ஆம் ஆண்டிலேயே அறிமுகப்படுத்தியது நம்ம சுமித்ரா மருத்துவமனை. இப்போ இன்னைக்கும் வந்து அந்த தெர்மோகிராமோட சேர்ந்து மாமோகிராம் பிளஸ் அல்ட்ராசோனோகிராம் இந்த 3 பரிசோதனைகளையும் செய்யும் பொழுது மார்பக புற்றுநோயை ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய ஒரு கருவி அது. ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு நூதன விஷயத்தை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மலைக்கோட்டை இருக்குல்ல, திருச்சியோட மலைக்கோட்டையை அக்டோபர் மாதம் முழுவதும் பிங்க் கலர் லைட் போட்டு நைட் ஃபுல்லாக பிங்க் கலர்ல அது ஜொலிக்கிற மாதிரி நாங்கள் செஞ்சிருக்கோம். அது தொடர்ந்து 3 ஆண்டுகள் அந்த மாதிரி நாங்கள் செஞ்சோம். அது மிகப்பெரிய பொருள் செலவு ஆனாலும் அது வந்து ஒரு தனியார் மருத்துவமனை ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து செய்யுது அப்படின்னா அதுக்கு வந்து மிக முன்னோடியா நம்ம சுமித்ரா மருத்துவமனை மட்டும்தான் இருந்தது. ஏன் அப்படின்னா மக்கள் பேசிட்டோமே, மார்பக புற்றுநோய் பத்தி பேசுது, ஏன்டா இது பிங்க் கலர்ல இருக்குன்னு கேட்கட்டும். அப்போ அவங்க சொல்லுவாங்கல்ல ஏதோ பிரஸ்ட் கேன்சரா அதனால பண்ணியிருக்கிறாங்க, அப்போ பிரஸ்ட் கேன்சர்னா என்ன, அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசும். இது ஒரு பேசு பொருள் ஆகணும், அது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே. அது பேசக்கூடியாத பொருளாக இருக்கக்கூடாது, பேசு பொருளாக இருக்கணும். இதை பத்தி நிறைய பேர் பேசணும். பேசதான் நமக்கு தெரியும் இல்லையா. ஒரு பொருள் வாங்கணும்னா நான் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம், எங்க போய் வாங்கலாம், என்ன வேலை இருக்கும், எது நல்லா இருக்கும், எப்படி. அதே மாதிரி ஒரு பொருள் வேணாம்னாலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அதை தவிர்த்துக்க முடியும். மார்பக புற்றுநோய் நமக்கு வேணாம்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கான தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சுமித்ரா மருத்துவமனை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செஞ்சிருக்கோம். நிறைய சமயத்துல பேரணி நடத்தியிருக்கோம். நம்மளுடைய திரைப்பட நடிகை வடிவரசி மேடம் கூட இங்க வந்து ஒரு பேரணியை தலைமை தாங்கி துவக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பட்டிமன்றங்கள் நடத்தியிருக்கிறோம், புற்றுநோய் பற்றிய பட்டிமன்றங்கள். அப்புறம் புற்றுநோய்க்கு வந்து ஒரு சிறந்த ஸ்லோகன் கான்டெஸ்ட் மாதிரி வச்சிருக்கிறோம். ஒரு சிறந்த வாக்கியத்தை சொல்றவங்களுக்கு பரிசு, அது மாதிரி ஸ்கூட்டி, பிங்க் கலர் ஸ்கூட்டி கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு ஆண்டு ஒரு கேம்பெயின் பண்ணோம். இன்னொரு ஆண்டு வாஷிங் மிஷின் ஒன்று கொடுத்தோம். இப்போ அண்மையில் வந்து திரைப்பட இயக்குனர் திரு வசந்த பாலன் அவர்களை அழைத்து ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் பண்ணோம். என்ன அப்படின்னா ரீல், ஒரு கேன்சரை பத்தின ஒரு விழிப்புணர்வு ரீல் ஒன்று போட்டாங்கன்னா அதுல வந்து யங்ஸ்டர்ஸை இன்வால்வ் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியா எது வந்து அதிகமா மக்களை போய் ரீச் ஆகுதுன்னா சோசியல் மீடியாஸ் தான். அப்ப அந்த சோசியல் மீடியாஸ்ல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட அந்த விழிப்புணர்வை கொண்டு போகணுங்கிறதுக்காக இந்த ஒரு கேம்பெயின் எடுத்தோம். நிறைய பேர் ரீல்ஸ் போட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். மாமோகிராம், தெர்மோகிராம், சோனோகிராம், இந்த 3 கிராமையும் 999 ரூபாய்க்கு நீங்க பண்ணிக்கலாம். அதுல அந்த பணம் கூட ஒரு விஷயம் கிடையாது. 3 கிராம் அப்படின்னு மக்கள் பேசணும். அப்போ அதை உடனே ஏன் செஞ்சுக்க கூடாது அப்படின்னு முன் வரணும். இந்த மாசம் இல்லைனாலும் அடுத்த மாசம் இந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அவங்க பண்ணட்டும், மக்கள் வந்து செஞ்சுக்கணும். அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா புற்றுநோய் முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியோட அம்சம் எப்படி இருக்க போகுதுன்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் புற்றுநோயால் இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்களுக்கான சந்தேகத்தை கேட்கறோம். என்னதான் டாக்டர் சொன்னாலும் நர்ஸ் சொன்னாலும் ஏற்கனவே அந்த கீமோதெரப்பி அனுபவிச்சவங்க சொல்லும் போது தான் அதனுடைய உண்மையான விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு கலந்துரையாடலை இன்னைக்கு நாங்கள் ஏற்பாடு செய்யணுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று என்னுடைய வரவேற்பு